கப்பையும் பீஃபும் கப்பையும் மீன் குழம்பும். சின்ன கலர் தானே, இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போற ஒர்த்தா இருக்குமா இல்லையான்னு பாக்கணும். யானைங்கெல்லாம் அடிக்கடி வரும். யானைன்னு ஒருத்தவன் ரொம்ப பயமுறுத்திட்டு வரான். யானை சாணி எல்லாம் கிடக்கு மக்களே. நல்லா இருக்குல்ல, ஆளாச்சு பாரு எவ்வளவு தூரத்துக்கு டெப்தா இருக்குன்னு. தொங்கும் பாலத்தில் சுவாதி அவர்கள் ஏறப் போகிறார். நான் போறேன், தள்ளுறா. கஷ்டப்பட்டு கார் வருதுன்னு இருட்டிருச்சு. கீழே பார்த்தா என்னடா பாத்துச்சுடா. அருமையா இருக்கா? வர்ற மாதிரி கப்பையும் பீஃபும் கப்பையும் மீன் குழம்பும் அல்டிமேட். எனக்கு தான் கொடுத்து வைக்கல, நீ சாப்பிடு. அடிச்சு நொறுக்கு. மக்களே இதான் குளங்கள் ஆறு, ஆனா தண்ணி இல்ல. ஆனா தண்ணி நல்லா கிளீனா இருக்கு. இதுக்கு மேல வீடியோ எடுத்தோம்னா அவங்க குளிக்கிற வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் கார்ல இருந்து இறங்குறதுக்கு சங்கடப்பட்டு கார்லயே உட்காந்துருக்காங்க மக்களே. வெயில கண்ணை காட்டிட்டு கண்ணை வச்சு தட்டிடுது. கூழாங்கத்துல இறங்கலாதான் பாக்குறோம், ஆனா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் போறதுனால கூழாங்கத்துல இறங்க முடியாது. ஒரு ஃபால்ஸுக்கு போறாங்க, ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்க எப்படி இருக்குன்னு பாட்டு சொல்றோம். நேத்தே போக வேண்டியது, அங்க போக முடியல. இப்ப எங்க கூட இன்னொரு ஜீவன் வந்து எக்ஸ்ட்ரா இணைஞ்சிருக்கு. அது என்ன ஜீவன்னா பாப்பா உள்ள வந்து எட்டி பாரு, ஹாய் சொல்லு. எங்க இருக்க? இங்க இருக்கியா? நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் சின்ன கல்லாறு. கரெக்டா தான் சொல்றேன், போக முடியுமா தெரியல. கரெக்டா தான் சொல்றேன்னா சின்ன கல்லாறு தானே. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சின்ன கல்லார் ஃபால்ஸ் போலாம்னு சொல்லி குளிக்கிடுவாங்களா? குளிக்க விட மாட்டாங்க. போலாம்னு சொல்லி எவ்வளவு இருக்குன்னு தெரியல. இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். போலாம்னு சொல்லி கடைசியில் இது போக முடியாத இடத்துக்கு தான் இன்னைக்கு போறோம். இன்னைக்கும் போக முடியல, ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா அது காரணம் பொறுப்பு இல்ல, இவனே தான். கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. மக்களே நாங்க போயிட்டு இருக்கோம், தெரியுது சார். ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா இங்க வந்து வர்றது அப்படின்னா. நீங்க வந்து சாட்டர்டே சண்டேல வந்து பிளான் பண்ணிக்கோங்க, அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க. ஏய் இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கே அலோவ் பண்ணல. ஐயோ மண்டே லூஸ். சீ இன்னைக்கு மண்டேவா? ஏடா சொல்லவே இல்ல. ஓ சரி தெரியுதுல்ல. அதனால வந்து அலோவ் பண்ணவே இல்லை. நாங்க வந்து அங்க இங்கன்னு கேட்டு பெர்மிஷன்லாம் வாங்கி ரெக்கமெண்டேஷன்லாம் கிடைச்சு எல்லாம் பண்ணி தான் உள்ள போயிட்டு இருக்கோம். போயிட்டு வரும்போது இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இவ்வளோ ஹை பேத்தி 2 நாளா வீட்டுக்கு போய் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போற ஒர்த்தா இருக்குமா இல்லையான்னு பாக்கணும். சரி ஒர்த்தா மட்டும் இல்ல, இயற்கையின் கையில் எப்படி சமாளிக்குது பாரு நாய். வீடு எஸ்டேட் வீடுல இருக்கு. ரயான் டிவிஷன் ஒரு எஸ்டேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? இவங்களெல்லாம் யானை எதுவும் பண்ணாதா? அதான் இங்க உள்ளேயே இருக்காங்க, இவங்களெல்லாம் யானை எதுவும் பண்ணாதா என்னமோ தெரியல. யானைங்கெல்லாம் அடிக்கடி வரும். அப்படியா? நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. மக்களே நாங்க யானையை பார்த்தோம்னா உங்களுக்கு காட்டுறோம் மக்களே. இதுக்குள்ளதான் காலேஜ் சுவாதி. எதுக்குள்ள? இறங்கி நடந்து போகணும், அங்க வர அதான் காலேஜ். எதுடா காலேஜ்? வீடு மாதிரி இருக்குல்ல, அதான் கீழே இருக்கு. அலோவ் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து அது மார்ச்லயே இருந்தது, காலேஜா மாத்திட்டாங்க. யானைன்னு ஒருத்தவன் ரொம்ப பயமுறுத்திட்டு வரான். எனக்கும் இந்த இடத்த பார்த்தாலே பீதி ஆகுது. இருக்காத பண்ண என்ன லாக் எடுக்கிறது விட்டுட்டேன். விளாக் தான் எடுத்துட்டு இருக்கேன். லாக் எடுத்தா பயம் கம்மியா இருந்தா விளாக் எடுத்தா கொஞ்சம் பயப்படாம.
மக்களே நாங்கள் வந்துட்டோம். எஸ் ஃபைனலி. சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி இதுதான் வந்து தமிழகத்தின் சிறப்பூஞ்சி. படிக்க தெரிஞ்சா படி. சிறப்பூஞ்சி 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 இப்போ இருக்காங்க. இல்ல 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 சிறப்பூஞ்சி படிக்காத தற்குறி பேல. ஓ சரி ஓகே. அதாவது இங்கே தான் வந்து சிறப்பூஞ்சிக்கு அப்புறம் அதிகமாக மழை பெய்யும். கரெக்டா? கரெக்ட். கோகுல்கிருஷ்ணன் தயவு செஞ்சு இந்த கேமரா புட்டிங்க எல்லாத்தையும் என் தலையில. என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? மக்களே யானை சாணிலாம் கிடக்கு மக்களே. கர்ம கர்ம. யானை வந்தா ஸ்மெல்லு தெரியுமாமா, ஸ்மெல் அடிக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மூக்கு வர அடைச்சிருக்கு. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. எனக்கு மூக்கு இருக்குவா. சுவாதியை விட முன்னாடி ஓடினா போதும், நான் தப்பிச்சிருவேன். மனுஷனாடா நீங்க எல்லாம். சுவாதியை சொல்லட்டி இப்படி அடிக்கிறதுக்குள்ள நான் ஓடிடுவேன். வாய மூடுறா. சூப்பரா இருக்கு தண்ணி. இந்த பாலம் நல்லா இருக்கு. டெமோ கார்டனா? நல்லா இருக்குடா. இதுல பாலத்துக்கு முன்னாடி ஒருத்தடா பால் பாக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். வழியே பாரு நல்லா இருக்குல்ல மக்களே, செம்மையா இருக்கு மக்களே. என்னதுடா? ஐயோ யானை ஃப்ரெஷ் சாணி போட்டிருக்கு. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. இது ஏதோ இப்ப போட்டு சாணி மாதிரி இருக்கு. காட்டு மாடா? இங்க பாரு கால் வச்சு பாரு எவ்வளவு தூரத்துக்கு டெப்தா இருக்குன்னு. காட்டு மாடா? என்னடா பயமுறுத்துற மக்களே, எங்களை கூப்பிட்டு வந்து கொல்ல பாக்குறான். எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா. கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆனால் நடக்கும். வாவ், வாந்தி வருதா? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு சவுண்ட்லாம் கேட்கும். ஜம்முன்னு இருக்கு. ஆனால் நான் குளிக்கவே முடியாது. நம்ம இங்கே வேடிக்கை மட்டும் பார்த்து கால் நினைக்கலாம் நினைக்கிறேன். மக்களே இன்னைக்கு வந்து தண்ணி கம்மியா இருக்காமா, ஆனா செம்மையா இருக்கு. திடீர்னு இந்த காற்றாற்று வெள்ளம்லாம் வந்துடாது. ஐயோ அரை சொல்லா சொல்றானே. செம்மையா இருக்குல்ல? கோகு ஹாய் சொல்லு. ஹாய். குளிப்பதற்கு அனுமதி இல்லை. என்ன சொல்ல வர சொல்லு. ஐசாட்டு இருக்கு தண்ணி. அப்படியா? சரியான வெயில். எருமை மாடு தண்ணி ஊதுறோம். ஆற பையில படுத்துறாயா என்ன? கேமரா இருக்காது தப்புச்செடி போடு. அதனாலதான் தைரியம் தரல. ஆனா கால் தரிக்குது. நான் கொஞ்ச நேரம் தண்ணியில வச்சா சரியான வேற வருது. செருப்புங்க. அது மேலதான் உட்காந்துருக்கேன். அட மலக்குறங்க. எங்க போறோம்? மேலையா? மேல போலாம். சொல்லுங்க மேடம். மக்களே இப்ப நாங்க அருவிக்கு மேல போறோம். மேல போறோம். அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. இப்படி சுத்தி அப்படி வர போறோம். சரி வாங்க வாங்க நண்பர்களே. தொங்கும் பாலத்தில் சுவாதி அவர்கள் ஏறப் போகிறார். அச்சுச்சோ அவரா? போ. ஒன்னும் பயம் இல்லையா? பயம்ல பயம்ல. இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போய் ஏதோ ஆயிர போகுதுடா. அதான் முன்னாடி போட்டோம். ஏன் அங்க அடைச்சு வச்சிருக்காங்கடா? சோறாடா முன்னாடி போங்க. அடைச்சு வச்சிருக்காங்கடா. ஆஹா பயந்துட்டான். போ முன்னாடி போப்பா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போய் தப்பா இருக்கேன். என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? ஐயோ ஐயோ உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. நானும் சேர்ந்துதாங்க அதை பண்றேன்.
வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? போ போ சாதி முன்னாடி போ. யானசாணி எங்க தான் தெரிஞ்சது? சரி போ. கண்ணாடி விழுந்துருச்சு. போ போ எடுத்து வரேன். போ இங்கே விழுந்துருக்கு, எடுத்து வரேன். போ அழுதுருவேன். நல்லா இருக்கு போட்டோக்கு. சூப்பரா இருக்கு போட்டோக்கு. போட்டோ போட்டு எடுத்துட்டு போறேன். அட பிக்காளிப்பல. ஏய் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா என்னடா முகிலா இங்க என்ன ஸ்பெஷல்? அந்த ஒரு மீன் இருக்கும். அது வந்து ஒரு ரொம்ப சுத்தமான தண்ணியில மட்டும்தான் அந்த மீன் வந்து இருக்கும். இதோட அது ஊட்டியில வந்து குண்டாவோ சம்திங் ஒரு ஊர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப லைட்டா திரும்புங்களேன். அதுக்கப்புறம் இங்க வால்பாறையில் இருக்க இங்க சின்ன கலருங்கிற அந்த ஆத்துல மட்டும்தான் அந்த ஃபிஷ் இருக்கும். வாழுமாமல். ஓ அந்த மீன் பேர் என்ன? கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல. மீன் பேர் எனக்கு தெரியல. லொகேஷன் செம்மையா இருக்கு. கண்டிப்பா இங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே. நல்லா ஃபேமிலியா புளிசோறு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு ஆல்ப பத்தி ஒண்ணு விட்டு போதா ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். யானை வராம இருந்தா சரி. மக்களே அங்க இருந்து சின்ன கலர்ல இருந்து வர வழியில நீரார் டேம் இருக்கு. இதுதான் அந்த நீரார் டேம். ஆனா இங்க தண்ணி இல்லை இப்போ. நீங்க பாக்குறதுன்னா இங்கேயும் வந்து பார்க்கலாம். இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. இங்கே ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி வந்துட்டு இருந்துச்சுன்னா இங்கே இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ தண்ணிலாம் இல்லாதனால நாங்கள் சும்மா இங்கேருந்தே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். லேட்டும் ஆயிடுச்சு.